செய்வர். அவர் இதே மாதிரிதான் சொன்னார். 2011 பிறகு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கட்சியே இருக்கான்னு சொன்னாரு. அவர் இன்னைக்கு அரசியலே இல்லையாப்பா. மதுரை மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளர் சரவணனை ஆதரித்து பரவையில் பிரச்சாரம் செய்த செல்லூர் ராஜு 2011ஆம் ஆண்டிற்கு பின் அதிமுக என்ற கட்சியே இருக்காது என கூறிய முக அழகிரி இன்று அரசியலிலேயே இல்லை என்றார். தமிழ்நாட்டில் இருக்கிற அண்ணாமலைன்னு ஒரு தலைவர் இருக்கார். அரவேக்காடு இந்த பேஞ்ச மழையில நேற்று மழைத்த காலம் அவர் அதிமுக அடைஞ்சு போகின்றார். அதிமுக அந்த தேர்தல் பிறகு இருக்காங்க. உனக்கெல்லாம் என்ன தெரியும்? நீ அரசியல கத்துக்கிட்டே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஆனா இந்த அழைக்கப்பட்ட அழகிரி தென் மாவட்டத்தில் கோலுச்சியவர். அவர் இதே மாதிரிதான் சொன்னார். 2011 பிறகு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கட்சியே இருக்கான்னு சொன்னாரு. அவர் இன்னைக்கு அரசியலே இல்லையாப்பா. அவர் டாக்டர் கலைஞருடைய பிள்ளரா. உனக்கு என்னதான் தெரியும் ராசா? என்ன ராசா? ஏ தம்பி, நீ உண்மையிலே படிச்சு பாஸ் பண்ணியா? ஏன் கட்டாய பித்தடிச்சு பாஸ் பண்ணான்னு தெரியல. என்ன பேசுறேன்னு தெரியல. எதை பற்றி எப்படி பேசுனதில்ல. ஆனா எடப்பாடியாரை பற்றி பேசுறோம். அவரே நாடாளுமன்ற உறுப்பினராக, சட்டமன்ற உறுப்பினராக, எத்தனை சேர்மனாக இருந்தவர். எத்தனை நீ ஒரு பதவியில கவுன்சிலர் பதவி கூட நின்று ஜெயிச்சதில்லை. அதுவும் ஒரு தேர்தல் போன சட்டமன்ற தேர்தல் நாங்க இருந்து 1000 ரூபாய் கொடுத்து நமக்கு ஓட்டு போட மாட்டோம் மறுத்துட்டாங்க மக்கள். இன்னைக்கு நீ கோவையில நிக்கிற நல்லா மாட்டிக்கிட்ட. அதுல அது என்ன ஆகுது? அது ஒரு மக்கள் தீர்ப்பு, பேசும் தீர்ப்பு. நாங்க அதுக்குள்ள தலைவர். அதிமுக தலைவரை பற்றி நீ பேசுவதற்கு உனக்கு அருகதை இருக்கா? இது தியாக கட்சி. ஏழைகளுக்காக உருவாக்கப்பட்ட கட்சி. ஒரு குடும்ப ஆட்சி தமிழகத்தில் இருக்கக்கூடாதுக்காக மனித புயலின் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்குற இயக்கம் தான் அதிமுக. ரத்தத்திலும் வேர்வையில் சிந்தி இந்த இயக்கம் வளர்ந்தது. புரட்சி தலைவருடைய ரத்தத்துல தியாகத்தால் வளர்ந்தது. எத்தனை பேர் உயிர் பணி கொடுத்து இந்த இயக்கம் வந்திருக்கு தெரியுமா? சாதாரணமான அல்ல. ஆளுங்கட்சியா உங்க கட்சி தொடர்ந்திருக்கும் போதே அதிமுக 72 தொடங்கிடுச்சு. நீங்க அப்ப கட்சியே இல்லை. இப்பதான் கட்சி. அண்ணாமலைக்கு தெரியுமா? தெரியாம பேசுற தாய்மார்களே, இந்த கட்சியை அழிஞ்சு போகும்னு சொல்றான். அவன் சுரண்டு போறான். நீ எல்லாம் சாபம் கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்களா? சுவாபம் கொடுக்கறாங்க. கோலம் போடுங்க. நீங்க கோலம் போடுங்க. போட மாட்டீங்களா?